எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 சைட் வந்து லான்ச் ஆயிருக்கு. ஸோ அது 2 சைட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேமெண்ட் ப்ரூஃப் பார்த்துடலாம். ஸோ இதெல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு ஸோ எப்பயுமே நான் சொல்கிறது தான். ரீசெண்டாக இருக்கிற சைட்டில் மட்டும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ அதேமாதிரி வந்து ஃபஸ்ட்டு பிளான் மட்டும் நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணுங்கள். சிக்காரத்து கூட செகண்ட் பிளான் தேர்ட் பிளான் வந்து போகாதீங்க. மெயினாக வந்து ஃபோர்த்து பிளானுக்கு மேலே வந்து போகவே போகாதீங்க, ஓகேங்களா? ஸோ செகண்ட் பிளான் கூட உங்களோட ஆப்ஷன்ஸ் தான் அது. மெயினாக வந்து ஃபோர்த் பிளானுக்கு மேலே போகாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிளான் சைட்டு லான்ச் ஆன ஒரு 3 டேஸ்க்குள்ளே நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இப்போதைக்கு இருக்குது. ஏன்னா வந்து ஒரு சைட் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் இல்லை 15 நாளைக்கு மேலேயே வந்து ரன் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து தாராளமாக வந்து ஒரு 3 நாளைக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் பார்த்துட்டு வெளியே போயிடலாம், ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பேமெண்ட் ப்ரூஃப் வந்துருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்ட் விஐபியில் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் ப்ரூஃப் வந்து வந்திருக்கு. ஸோ 5th பேமெண்ட் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎல்லேருந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்திருக்கு. ஸோ 4th பேமெண்ட் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அதுமாரி வந்து ஏடிஎல்லேருந்து பார்த்தீங்கன்னா 3rd பேமெண்ட் ப்ரூஃப் வந்து நேற்று வந்துச்சு. ஸோ அதையும் நான் போட்டிருக்கேன். ஸோ அதுமாரி வந்து ஏஎக்ஸ்ஏ வந்து பார்த்தீங்கன்னா 4th பேமெண்ட் வந்து வந்துச்சு. ஸோ அதையும் நான் போட்டிருக்கேன். ஸோ இதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டாக இப்போ தான் லான்ச் ஆச்சு. ஸோ 2 சைட்டுமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ எப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒமியோ வந்து பார்த்தீங்கன்னா 2nd பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ அமுல் வந்து பார்த்தீங்கன்னா 5th பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பேமெண்ட், இன்றைக்கி நேற்று நைட்டு நேற்று ஈவினிங்குள்ளே வந்த பேமெண்ட் வந்து இதுதான், ஓகேவா? ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனலில் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் அதை போய் வந்து பார்த்து தெரிஞ்சுங்க, ஓகே? இப்போ வந்து இன்றைக்கி எந்த சைட் வந்து லான்ச் ஆகிருக்கும், ஸோ அதை நான் சொல்கிறேன் நான். ஸோ ஜாயினிங் போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 55 ரூபா வந்து ரிசீவ் ஆகிடும். ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணாலே. ஸோ அது நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க பண்ணலாம், அது அப்பாற்பட்ட விஷயம். பட் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அங்கே கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட பிளான்ஸ் வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளான் வந்து 525 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 288 ரூபா வந்து ரிசீவ் ஆகும். ஸோ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஜாயினிங் போனஸ் 55 ரூபாய் இருக்குது. ஸோ 320 ரூபா வந்து கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா பே அவுட் எடுத்துடலாம். ஸோ மிச்சம் 200 தான். ஸோ அது வந்து ஒரு 2 நாள் இருந்தாலும் நீங்கள் வந்து தாராளமாக வந்து எடுத்துடலாம் அதை. ஸோ 40 நாளைக்கு வந்து தரணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ 11,550 ரூபா வந்து ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 40 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 15-16 நாள் ரன் ஆனால் கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்ச ப்ராஃபிட்டே உங்களுக்கு கிடைக்கும், ஓகேவா? ஸோ அதேமாதிரி வந்து செகண்ட் பிளான் பார்த்தீங்கன்னா 1,800 ரூபா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட உங்களோட ஓன் ரிஸ்க் தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள், எல்லாம் விட்டுருங்க, ஓகே? ஸோ ஃபஸ்ட் பிளான் மட்டும் மோஸ்ட்லி வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ வித்ட்ராவல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 200 ரூபா தான் நீங்கள் வித்ட்ராவல் பண்ணலாம். ஸோ காலையில் 8:30 மணிலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் 7:30 மணி வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து பேமெண்ட் டைம் ஆகுது இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக லான்ச் ஆன இது வந்து ஐக்ரோ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்பு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிளான்ஸ் நான் கொடுத்துருப்பேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ வந்து உங்களுக்கு கிடைக்கணும்னு. ஸோ ஃபஸ்ட்டு பிளானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 450 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு டெய்லி இன்கம் வந்து 65 ரூபா கிடைக்கும். ஸோ 70 நாளைக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ 4,550 ரூபா வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டீம் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 20%, 2%, 1%, அதாவது 3 லெவல் இன்கம் தராங்க அவங்க, ஓகேவா? ஸோ 70 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் ரன் பண்ணாலே உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் தான் அது, ஓகேவா? ஸோ உங்களுக்கு சைன் அப் போனஸாக வந்து பார்த்தீங்கன்னா 48 ரூபா கொடுத்துட்றாங்க. ஸோ அதுமாதிரி வந்து மினிமம் வித்ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 300 ரூபா வந்து கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் பிளான் நீங்கள் ஆக்டிவேட் பண்ண சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லி வந்து 65 ரூபா வந்து கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து எப்போ 300 ரூபா வருதோ நீங்கள் அப்போ வந்து வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 10 நாள் ரன்னாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் தான் உங்களுக்கு. புது சைட்டில் மட்டும் வந்து பெரும்பாலும் வந்து ட்ரை பண்ணுங்க. ரொம்ப பழைய சைட்லாம் வந்து ட்ரை பண்ணது வேஸ்ட்டு. ஏன்னா வந்து அது ஆரம்பத்தில் நம்ம ஜாயின் பண்ணி தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து எப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் நான் போடணும், ஸோ அப்போயே ஜாயின் பண்ண பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் நல்லாவே கிடைக்கும், ஓகேவா? இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது உங்களோட ஓன் ரிஸ்க் தான். ஸோ எப்போ சைட்டை வந்து ஸ்டாப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. ஸோ அதனால் வந்து இது வந்து உங்களோட ஓன் ரிஸ்க் தான். ஸோ உங்கள் விருப்பப்படி தான் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. இதில் வந்து நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் என்னால் சொல்ல முடியும், ஓகேவா? ஸோ இன்னும் ஒரு சூப்பரான வீடியோ நம்ம சந்திக்கலாம். மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.